இஸ்லாம் எந்த அளவிற்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதற்கு வாழ்வுரிமை, ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான உரிமைகளை இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. ஒரு மனிதனை யார் வாழ வைக்கின்றானோ, அவன் வாழ்வதற்குண்டான வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்றானோ, அவன் ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, அவன் அனைவரையும் வாழ வைத்தவனை போல என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அதே போல நஃப்ஸன், ஒரு மனிதனை அவன் கொலை செய்கின்றானோ, ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்த சமூகத்தையே கொலை செய்தவனை போன்றவன் என்பதாக இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வுரிமை, அவனுக்கு எல்லா விதத்திலையும் வாழ்வதற்குண்டான உரிமைகளை இஸ்லாம் மிக லேசான முறையில் வழங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எதற்கு என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று ஃபிரௌனிடத்திலே இஸ்லாத்தின் அழைப்பு கொடுப்பார்கள். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுவார்கள், நான் ரசூலாக நான் வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் உன்னை நேர்வழிக்காக வேண்டி அழைப்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, அன்னது இலைய இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களை எண்ணிக் கொண்டு நீ ஒப்படைத்து விடு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொல்வார்கள். ஃபிரௌன் அவருடைய கூட்டத்தாரை அல்லாமல் வேறொரு கூட்டத்தார்களை, பனி இஸ்ரவேல் கூட்டத்தார்களை அவன் ஒரு அடிமையை போன்று நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஒரு அடிமையாக வைத்துக் கொண்டு அவர்களை வேலை வாங்கிக் கொண்டு அடிமைகளை போல் நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்னது இலைய இபாதல்லாஹ் என்று சொல்லி, இன்னி ரசூலும், நான் ரசூலாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அப்ப நான் ரசூலாக அனுப்பப்பட்டது என்பது தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் இஸ்லாத்தின் மனிதரை அழைப்பதற்காக வேண்டிதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். எனவே தனி மனித சுதந்திரம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்வுரிமை மட்டுமல்ல, நிறைய பல உரிமைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. அடுத்தவர்களுடைய உரிமைகளை யாரும் கை வைக்கக் கூடாது. அதனால்தான் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு ஒரு மனிதர் வருகிறார் என்று சொன்னால், வந்து அவரிடத்திலே 3 முறை சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும். 3 முறை சலாம் சொல்லி அனுமதி கேட்க உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி சென்று விட வேண்டும். இதுதான் சரியை சொல்லக்கூடிய சட்டம். 3 முறைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது? அவர்களை தொந்தரவு செய்வதற்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உள்ளே இருப்பவர்கள் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம், அல்லது பதில் தர முடியாத, பதில் தரக்கூடாத ஒரு நிலையில் அவர்கள் இருந்திருக்கலாம். இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்களுடைய உரிமைகளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமான மனித உரிமை மீறல்கள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேரெல்லாம் ஓட்டையில பார்க்கிறதெல்லாம் உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையா? அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தை இஸ்லாம் சொல்வதனுடைய நோக்கமே உன்னுடைய பார்வை உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக. எனவே அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீ உள்ளே பார்ப்பது அது மிகப்பெரிய தவறு என்பதை இஸ்லாம் தடுக்கிறது, ஷரியத் சொல்கிறது. எனவே ஒரு மனிதனுடைய விஷயத்திலே எல்லை மீறி நடக்கும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே பேசுகிறார் என்று சொன்னால் ரகசியமா போய் ஒட்டி கேட்கிறது. இதை ஒட்டி கேட்க இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விஷயத்தில் போய் ஒட்டி கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய காதிலே ஈயத்தை காய்ச்சி நாளை மறுமையினுடைய காதலை ஊற்றப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய
அவனுடைய வார்த்தைகளை அவனுடைய அனுமதி இல்லாமல் பரப்புவது, அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒட்டி கேட்பது, இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக போன்ல பேசும் பொழுது ரெக்கார்டிங் போட்டுறாங்க. ரெக்கார்டிங் போட்டுறாங்க. அது என்ன செய்யும் சொன்னா போன்ல ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் ஆயிடுது. பேசினா முடிஞ்சதுனால இவர் ரெக்கார்டு போடுறதுனால இவரு கொஞ்சம் கவனமாவே பேசுவாரு. எதிரில் பேசுறவங்க ரெக்கார்டிங் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கவனம் இல்லாமல் சில வார்த்தைகளை சேர்த்து பேசிடுவார். கடைசியில என்ன வாங்க தெரியுமா? பாத்தீங்களா என்னென்ன பேசுறோம், பாத்தீங்களா எப்படிலாம் பேசுறோம், பாத்தீங்களா? இப்படி இதை ரெக்கார்டிங் பண்ணி காட்டுவதிருக்கிறது. அது மிகப்பெரிய தவறு என்பது என்பதை பெருமக்களை வழங்க வேண்டும். அடுத்தவருடைய உரிமைகளை நீங்கள் தலையிடுகின்றீர்கள். அனுமதி இல்லாமல் அவருடைய உரிமைகளை நீங்கள் தலையிட்டு விட்டீர்கள். அவருடைய மானவத்தை ஈடுபடுத்தி விட்டீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் கஅபாவை பார்க்கின்றார்கள். கஅபாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு பக்கத்திலிருந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு மஸ்ஊதை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த கஅபாவிற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்பதாக. ஆம் நாயகமே, அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதைவிட கண்ணியமானதும் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானம் மரியாதை என்பது இந்த கஅபாவை விட உயர்ந்தது என்பதாக. மானம் மரியாதை உயர்ந்தது, கண்ணியமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்ப அந்த மானம் மரியாதை என்ன செய்யக்கூடாது? அதை அசால்ட்டாக ஒரு மனிதனுடைய மானம் மரியாதையை கெடுத்து விடுதல் என்பது மிகப்பெரிய தவறு என்பதை அன்பிற்குரிய பெருமக்களை வழங்க வேண்டும். எனவே தான் எந்த ஒரு விஷயத்திலையும் என்ன செய்யக்கூடாது, அது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் என்ன சொல்ல தலையிடக்கூடாது, மூக்க நுழைக்க கூடாது, அவர்களுடைய ரகசியங்களை கேட்பது கூடாது, அதை துருவி ஆராயக்கூடாது, அடுத்தவரிடத்தில் சொல்லவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க சொன்னால், ஒரு மனிதர் ரகசியமா இது யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லல, சொல்லுகின்ற போதே என்ன சொல்றாரு, அப்படி பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு என்ன செய்யறாரு, ஒரு செய்தி ஒரு இடத்துல சொல்றாருன்னு சொன்னா அந்த செய்தியை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்தி யாரிடத்தில் சொல்லக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் நிறைய இந்த விஷயத்திலே நிறைய விஷயங்கள் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்த விஷயம் தான். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையிலே முனாஃபிகளுடைய பட்டியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூட பல நேரத்தில் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல நேரத்தில் கேட்டார்கள். அந்த முனாஃபிகளுடைய பட்டியலை இடத்திலே கொடுத்து விடுங்கள். சொன்னார்கள், இது ரகசியம், யாரிடத்திலே நான் கொடுக்க மாட்டேன். இது அல்லாஹ் ரசூலுடைய ரகசியமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் யார் என்று விவரத்தையும் சொல்ல மாட்டேன், பட்டியலை தர மாட்டேன். அவருடைய மூத்து வரைக்கும் கேட்டார்கள், தரவே இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடைசியில் ஒன்று கேட்டார்கள், பரவாயில்லை நீங்க சொல்லலாம், பரவாயில்லை, என் பெயர் அந்த முனாஃபிக்குடைய பட்டியல் இருக்கா? சொன்னார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் உங்களுடைய பெயர் அதுல இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதோடு போயிட்டாங்க. பின்னால யார் இருக்கிறாங்க எனக்கு தேவையில்லை, அந்த நோண்டி பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னார். நபிக்குரிய பெருமக்களே, இது மாதிரி நிறைய பல விஷயங்கள் ரகசியமாக சொல்லப்படக்கூடியதை பகிரங்கப்படுத்தி அவர்களை அடுத்தவர்களுக்கு கேவலப்படுத்துவது, அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறு வயசிலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத்திலே 10 வயதிலிருந்து இருக்கிறார்கள். அப்போ 13 வயது 12-13 வயதாக இருக்கின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தனியாக அழைக்கின்றார்கள். ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்புகின்றார்கள். அவர்களும் சென்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அந்த வேலையை முடித்து விட்டு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு போனா அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் கேட்கிறாங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எங்க போயிட்டு வந்து? இல்ல ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை அனுப்புனாங்க, அதனால போயிட்டு வந்த, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன வேலையை அனுப்புனாங்க? அது நான் சொல்ல மாட்டேன், அது ரகசியம், அதை நான் சொல்ல மாட்டேன்.
அவருடைய தாயார் சொன்னார்கள், பெருமானாருடைய ரகசியம் யாரிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். கடைசி அவர்கள் மூத்தாகக்கூடிய கடைசி நேரத்திலே ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக சொல்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கடைசி நேரத்தில் இந்த ரகசியமாக இது இல்லை என்று சொன்னால் இந்நேரத்தில் நம்ம இடத்திலே சொல்லியிருப்பேன், இது பெருமானாருடைய ரகசியம், நான் மௌத்து வரை என்னோட அந்த ரகசியம் போகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ரகசியத்தை கடைசி வரை பாதுகாத்துச்சார். அதே போல சஹாபாக்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் பாதுகாத்தார்கள் ரகசியங்களை. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அவருடைய கணவர் இறந்து விட்டார். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை இரண்டாவது அடுத்து திருமணம் செய்து வைப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கேட்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். மீண்டும் இரண்டாவது முறை கேட்கிறார்கள், இல்லை எனக்கு வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டார். கொஞ்சம் கவலையாகி விடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு. அடுத்து அபூபக்கர் சித்திக் அவரிடத்திலே வருகிறார்கள். அவரிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய மகளை ஹப்ஸாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார்கள். என்னடா இவ்வளவு நெருங்கிய நண்பராக இருக்கிறாரு, ஏதாவது சொல்லுவாரு, எடுத்துக்குவான்னு நம்பிக்கையோட நம்ம கேட்டோம், எந்த பதிலும் சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு ஒரு கோபம் இருந்தது. கொஞ்ச காலங்கள் கழிந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதுவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், உங்களுடைய மகளானை எனக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்களா? அதைக்குமே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். கடைசி காலத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், உமரே, ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்யாமல் எந்த பதிலும் சொல்லாமல் சென்றதுக்காக என் மேல் கோபப்பட்டீர்கள் அல்லவா? அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹப்ஸாவை திருமணம் செய்யலாம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த ரகசியத்தை நான் வெளியிலே சொல்லக்கூடாது என்பதை அமைதியாக இருந்துவிட்டு, அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அணுகி அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படி பேசுகின்ற பொழுது இந்த ரகசியத்தை நான் வெளியிலே சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மறைத்தேன் என்பதாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட அந்த ரகசியங்களை ஒரு பொழுது வெளிப்படுத்தக்கூடாது என்று சொன்னால், இன்னைக்கு சர்வ சாதாரணமாக போனின் மூலமாக ஒரு மனிதனுடைய அந்த உரையாடலை ரெக்கார்ட் செய்து அதை வெளியிலே விட்டு என்னெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா, எப்படிலாம் பேசுறாரு பாத்தீங்க என்று சொல்வது மிக மிக தவறு என்பதை பெருமக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து இந்த சமூகத்தை நம்மை பாதுகாக்க அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன்.